உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கீதம் சீனிவாச ராவ் அவர்களுடைய இயக்கத்தில் அஹில்யா பாம்ரோ, அயான், ஷாலினி கொண்டே பொடி, நிவேதா பெத்துராஜ், ராகுல் ரவீந்திரன், சிவநாராயணா பானர்ஜி, வாம்சி அண்ட் ஒரு பெரிய டீம் நடிச்சிருக்கிற சிங்கீதம் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். சிங்கீதம் சீனிவாச ராவ் எவ்வளோ பெரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கு தெரியும். குறிப்பாக தமிழ் ரசிகர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகப்படியாக விரும்பி பார்த்த மைக்கேல் மதன காமராஜன், மகளிர் மட்டும், அதன் பிறகு மும்பை எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரியான மிகப்பெரிய படங்களுடைய இயக்குனர். இன்னும் ஏகப்பட்ட தமிழ் படங்கள் பண்ணியிருக்காரு. அதற்குன்னு தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்திய நபர்களில் மிகவும் முக்கியமான நபர். ஸோ சிங்கீதம் சீனிவாச ராவ் 94 வயசு. 94 வயதில் படம் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்களில் நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில் நிச்சயமாக சிங்கீதம் சீனிவாச ராவ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்ற யாருமே அதற்கான முயற்சிகள் இல்லை. அவங்களுடைய வேலைகள் தனிப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கே ஒரு மிகப்பெரிய குடோஸ் கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா இப்போது புதுசாக யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவிலேருந்து 80களில் 90களில் வந்த படங்களுடைய கதையை அப்படியே எடுத்துட்டு அதையே புதுசாக இன்றைக்கி இருக்கிற ஆட்கள் மாதிரி தோசையை மட்டும் போட்டு மாவு ஒரே மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் வேறு விதமான மசாலாக்களை மட்டும் ஆட் பண்ணி புதுசாக கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப 94 வயசில் ஒரு இளைஞர் புதுசாக யோசித்த ஒரு விஷயத்துக்காகவே நிச்சயமாக அவரை பாராட்டியாகணும். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை கொடுத்துருக்காரு. சிங்கீதம் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரொம்ப ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை நான் பார்த்தேன். குபேரபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மைனிங், தங்கச்சுரங்கம் எடுத்து அது தங்கத்தை எடுக்கிறது தான் பெரிய வேலையாக, அது மட்டும்தான் அவங்களோட தொழிலாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் மக்கள். ஸோ அந்த ஊருக்கு தன்னுடைய சொத்துக்களை விற்றுட்டு கொஞ்சம் பைசாலாம் தேத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அந்த ஊரில் ஹீரோயின் அந்த ஊர்லேயே ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. என்னடா இது, அந்த ஊர்லேயே ஒரு மரம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கும். அந்த மரத்தை அங்கே அந்த மரத்துக்கு அடியில் மைனிங் தோண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெட்டிடுறாங்க. அதன் பிறகு அந்த மரத்துக்கு உயிராக நினச்சிருக்கக்கூடிய கதாநாயகி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் அந்த ஊருடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய குபேரர்கிட்ட போய் பயங்கரமாக அழுது புலம்பி ஒரு மாதிரி வேண்டுறாங்க. ஒரு சாபமே விட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே வாயை திறந்தா பேச்சு வரல, பாட்டு தான் வருது. இப்போ எப்படி என்ன பாடுறது, இந்த படத்தோட கதையை எப்படி சொல்லுறது, இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தால் அப்படி இருக்கும். ஒரு செகண்ட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. ஆனால் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் இந்த பெரிய பிரச்சனையாக மாறிடுது. யாருக்குமே வாயை திறந்தால் பேச்சு வர மாட்டேங்குது. ஸோ பாட்டு மட்டும்தான் பாட வருது. ஒரு பெரிய கேர்ஸாக அமைஞ்சிருது. ஸோ இந்த கேர்ஸுக்கு பின்னாடி என்ன நடந்தது, யார் காரணம், மக்களுக்கு என்ன ஃபைனலாக ஒரு விஷயம் புரிஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அழகான ஸ்க்ரீன் பிளே உருவாக்கி படத்தை ரொம்ப நிறைவாக கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour போர்ஷன் பாடிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. பாடிக்கிட்டே இந்த சென்ஸ் நார்மல் கான்வர்சேஷனை பாட்டு பாடி சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஒரு போர்ஷனாக தான் இருக்கும். அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு போர்ஷன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இது பண்ணாலே போர் அடிச்சிடும். என்னடா அது காது வலிக்குது பாடிக்கினே இருக்கானுங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு அந்த ஓவரால் 1 hour போர்ஷனில் அந்த மீட்டர்ஸை ஏற்றி இறக்கி இது பண்ணுறதுக்கு ஒரு சீன் ஹை பிச்சில் இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சட்டிலாக போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் காமெடியாக ட்ராவல் ஆகுது. அது பிறகு அப்படியே ஒரு மாதிரி போகுது. ஸோ அதெல்லாம் எந்த மீட்டரில் எப்படி கெஸ் பண்ணி வச்சாரு அப்படிங்கிறதே இருக்கும். ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே உட்காந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுடைய காது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, மைண்டு எரிச்சல் அடையக்கூடாது அப்படிங்கிறத அங்கேருந்து ஒருத்தர் வேலை பார்த்து அந்த ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணதே எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சுது. அதுவும் 94 இயர்ஸில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை அனலைஸ் பண்ணுறது, அதுக்கான பொறுமையை சோதிக்காமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய வேலை. அதை அந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த ஓவரால் அந்த 1 hour அந்த பாட்டு போர்ஷனாக இருக்கட்டும், அதன் பிறகு அவர் அதில் சொல்ல வந்த மெசேஜாக இருக்கட்டும், எங்கள் ஒரு படத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த பாட்டு பாடுறதுல ஒரு 1 hour என்கேஜிங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பண்ணியிருக்காரு. ஓகே, மெசேஜ் சொல்லியிருக்காரு.
இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு. அதை எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரே படத்தில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாராலே லைஃப்பில் வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் யோசிச்சு பார்த்தா அதுதான் வாழ்க்கையோடைய அவசியம், அத்தியாவசியம், எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் வந்து நிறைவாக சொல்லி முடித்து ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த ஒரு எஃபெக்டை தான் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு டைரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து தெலுங்கு நடிகர்கள் அப்படிங்கிறதுனால தான் நான் பார்த்து வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. கதாநாயகியாக நடிச்சிருக்கிற அஹில்யா பாம்ரு நல்ல பெர்ஃபார்மருங்க. ரொம்ப பார்க்குறதுக்கு துருன்னு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்க. பட்டாசு மாதிரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அயான் அந்த படத்தோடைய ஹீரோ, ரொம்ப படத்தில் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணியிருக்காரு. செம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல நல்ல கதைகள்லாம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தெலுங்கில் வந்து அடுத்தடுத்து நிறைய ஹிட் படங்கள் கொடுக்கக்கூடிய ஹீரோக்கள் வரிசையில் நிச்சயமாக வந்து அயானுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஷாலினி கொண்டே புடி அஸ் ரேணு இந்த சூப்பரான ஒரு சட்டிலான ஒரு பர்ஃபார்மர் அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவும் அவரை வந்து உற்று நோக்கி அங்கே கொண்டு வந்து நடிக்க வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. நிவேதா பெத்துராஜ் அவங்க வந்து சைலஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அந்த படம் முழுக்க அவ்வளோ அழகாக அவங்களோட ரோல் வந்து அந்த கேரக்டர் முழுக்க அவ்வளோ அழகாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ராகுல் ரவீந்திரன் ரொம்ப சின்ன ரோல் அப்படி இருந்தாலும் நேச்சுரலாக வந்து அவரும் பண்ணியிருந்தார். அதன் பிறகு அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கதாபாத்திரங்கள்லாம் இருந்தது. அதில் வந்து எனக்கு ஊரில் பூசாரியாக வரக்கூடிய ஒரு கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து குடிகாரனாக ஒரு கேரக்டர் இருக்கும், அதன் பிறகு வந்து டாக்டராக வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ இப்படி எல்லாருடைய கேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி படம் முடிச்சு வெளியில் வந்ததுக்கு பிறகு வந்து நல்லா பண்ணியிருந்தாங்கல்ல, நல்லா இருந்ததில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் இன்னொரு விஷயம், மனுஷனுடைய எமோஷ்னலில் வந்து எந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருந்தா அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போ ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பணக்கட்டு நம்ம கையில் வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? அது கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த பணக்கட்டுக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்தான இடத்துல வந்து ஒரு 10 லட்ச ரூபா இருக்கிற வரை ஒரு கட்டு இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அதை எடுக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த கட்டை அப்படியே தூக்கி போட்டு அந்த ரிஸ்க்கை வந்து மனுஷன் எடுப்பான். அந்த கட்டை எடுத்தாச்சு. அப்புறமா கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அதோட மூட்டையாக படம் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் கிடக்குது. இந்த கட்டை அப்படி ஓரமாக வச்சுட்டு அதை போய் எடுக்கிறதுக்கு இந்த மனுஷன் வந்து போவான். அதையும் எடுத்த பிறகு அவன் ஆசை அடங்குமா? கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இன்னும் ஒரு பெரிய ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இவ்வளோ பணம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப அங்கே எடுத்த படத்தையும் ஓரமாக வச்சுட்டு அந்த ரிஸ்கையும் போய் எடுக்கிறதுக்கு தான் இந்த பாலா போன மனித மூளை வந்து நமக்கு வந்து யோசிக்க தோணும், நம்மளை நோக்கி வந்து போக வைக்கும். பேசிக்கான ஒரு விஷயம் தாங்க. ஏன்னா ஒன்னோட ஒன்று பெட்டராவோ கையில் இருக்கிறதோட இன்னும் ஒன்று அதிகமாக கிடைக்கிறப்ப அதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தானே ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? நீ எதுக்கு தான் அடங்குவ? எதுக்கு தான் நீ கட்டுப்படுவ? எந்த எமோஷன் தான் நீ கண்ட்ரோல் ஆவ? அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அந்த பாயிண்ட்டு இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து ரொம்ப எமோஷ்னலாக வந்து ஒரு இடத்துல வந்து கிளைமேக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாரு. எனக்கு உண்மையிலே அந்த இடத்துல வந்து பயங்கரமான கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டெல்லாம் வந்து வந்தது. ஸோ டெஃபினட்டாக இந்த வீக்கெண்டை வந்து நீங்கள் பார்த்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, சின்ன பசங்கள்லேருந்து எல்லா தரப்பு ரசிகர்களையும் வந்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான படமாக வந்து இந்த படம் வந்திருக்கு. இதில் முக்கியமாக வந்து டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசை, ஏன்னா சும்மா நானும் பாடுறேன் அப்படின்னு பாடுறதெல்லாம் கிடையாது. அது கூட சுத்தமாக உட்காரணும். அந்த கான்வர்சேஷன் முழுக்கவே வந்து சிங்கிங் போர்ஷனாக இருந்தால் கூட அதையும் சுத்தமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து எடுத்திருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட உழைப்பு வந்து மிகப்பெரிய கடினமான உழைப்பு. அது படம் முழுக்கவே வந்து நிச்சயமாக வந்து தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீமும் சரி, படத்துடைய காஸ்டிங் டீமும் சரி, அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சிபிளான ஒரு டைரக்டர்கிட்ட வந்து சேர்றப்ப அந்த படத்தோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சிங்கீதம் வந்து வந்திருக்கு. மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறதுக்கும் தன்னுடைய பிடிச்சமான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய தடையே இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை 94 வயதில் நிரூபித்திருக்கிறார் இந்தியாவின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான சிங்கீதம் சீனிவாசராவ். இந்த வீக்கெண்ட் வந்து நீங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படமாக இந்த படம் வந்திருக்கு. தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த சிங்கீதம் படத்துக்கு நாம சினிமா எக்ஸ்பிரஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களை சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from அஜியோகினி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.